உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சித்தி சித்தி என் மேல கோமா இருக்கீங்களா? ஐம் சாரி சித்தி. அவங்க எப்படி நீங்களே இப்ப பாத்தீங்கல்ல, இந்த வீட்டோட மரியாதையை கட்டி காக்குற இடத்துல நீங்க இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி சித்தி ஒரு மருமகளா வர முடியும்? அப்படின்னா உனக்கு பிடிச்ச பொண்ணை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா நீ ஒத்துக்குவ, அப்படிதானே? சித்தி சித்தி நீங்களும் தாத்தாவும் வருத்தப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஆபீஸ்ல இருந்தே கிளம்பி வந்தேன். கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் வரல சித்தி. அப்போ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? கல்யாணம் பண்ணிக்க சொன்னா 1000 காரணம் சொல்ற, போடா. சித்தி நான் உங்க பேச்ச என்னைக்காச்சும் மீறி இருக்கனா? ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க சித்தி? நான் எப்படா சொன்னேன் உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு? வாழ்க்கையில காதல் ஒரு வாட்டி தான் வரும், நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. என் வாழ்க்கையில ஏற்கனவே காதல் ஒரு முறை வந்து போயிடுச்சு. அவளை சந்திச்சு 2 பேரும் காதலிச்சோம். ஆனா கடைசியில அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. என் வாழ்க்கையில ஒரு முறை ஆல்ரெடி காதல் வந்துட்டு போயிடுச்சு. காதலே இல்லாதப்போ கல்யாணம் எப்படி சாத்தியமாகும்? இதத்தாண்டா நானும் எதிர்பார்த்தேன். உன் வாழ்க்கையில காதல ஆரம்பிச்சு வச்சதும் நான் தான், அதை முடிச்சு வச்சதும் நான் தான்டா. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சித்தி. I'm so sorry சித்தி. I'm sorry. ராமா, ராமா நில்லு. அநியாயமா ஒரு நாளே வேஸ்டா போச்சுடா. வேஸ்ட் ஆகலடா, சால்வ் ஆச்சுன்னு சொல்லு. அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ நீ நினைச்ச மாதிரி சம்பந்தம் கேன்சல் ஆயிடுச்சுல்ல. அதிர்ஷ்டம் என்னோடது இல்லடா, அந்த குட்டி தேவதையோடது. இந்த சம்பந்தம் எப்படியாவது கேன்சல் ஆகணும்னா என் மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு பிடிக்காத விஷயம் நடக்கவே நடக்காது. முதல்ல போய் அந்த பாப்பாக்கு ஸ்வீட் வாங்கி தரணும். அவ சொன்ன மாதிரி நடந்துடுச்சுடா. அப்பனா நீ அந்த சின்ன தேவதை கிட்ட என் பெரிய தேவதைய எப்போ எங்க பாப்பன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த விஷயத்துல உனக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குமா இல்ல கடுமையா முயற்சி பண்ணணுமான்னு தெரியாது. இல்லனா அப்படியே பாத்துட்டு வா. சூரி சொன்ன மாதிரி உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இங்க எங்கேயாச்சும் இருக்கலாம்ல, யாருக்கு தெரியும்? ஏய் காரை ஓரங்கட்டு. பொண்ணு பாத்துட்டியா? அவ 2 minutes வெயிட் பண்றா. காரை சைடுல போடு. அது அப்படியே சுத்தி அப்புறம் அது ஒரு ஹாய், உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? அப்படின்னா எனக்கு விக்கலே வரலையே. அம்மா தானே சீதாமா? ஒருவேளை என்னை யாராவது நினைச்சாங்கன்னா எனக்கு விக்கல் வரணும்ல. நீ 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா உனக்கு நான் ஐஸ்கிரீம் கொடுத்திருப்பேன். எங்க குடு? ஆனா 5% தான் தந்திருப்பேன். சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? I can drop you. அப்படின்னு நான் கேக்கல, எங்க பாஸ் தான் கேட்க சொன்னாரு. I'm just asking, அவ்வளவுதான். நோ தேங்க்ஸ், நாங்களே போயிடுறோம். இல்ல சார் தான் டிராப் பண்ண சொன்னாரு. நீங்க இன்னும் என் மேல கோபமா? அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. ஓகே, பை ஃப்ரெண்ட். பை ஃப்ரெண்ட். சீதாமா, இப்ப எதுக்கு சீரியஸ் ஆன? இல்லையே, இப்ப ஃப்ரெண்ட கூப்பிட்டப்ப நாம போயிருக்கலாம்ல. எப்பவோ நாம அடுத்தவங்களுக்கு தொல்லையா இருக்க கூடாது, அதுக்காக தான். சரி. வீட்டுக்கு வந்த அந்த ரவுடிங்க இன்னும் போனாங்களா இல்லையானே தெரியல. அப்பாவும் இன்னும் ஃபோன் பண்ணல. நான் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா சிரி என் பக்கத்திலேயே இருக்கா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நாங்க இங்கேயே இருக்கிறது? எங்க அந்த ரவுடிங்லாம் போயிட்டாங்க. சீதாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னது ஃபோன் பண்ணணுமா? ஆமா, யார் அந்த ரவுடிங்க?
ஐயோ எல்லாத்தையும் மறந்துடுவீங்க நீங்க. நானே ஃபோன் பண்றேன். ஹலோ, எங்கம்மா இருக்க சீதா? அம்மா நாங்க இங்கதான் பார்க்ல இருக்கோம். அந்த ரவுடிங்கெல்லாம் போயிட்டாங்கம்மா. நீ வந்துடு. அப்படியா? சரி, நாங்க உடனே கிளம்பி வரோம்மா. ம். ஃப்ரெண்ட், யார் அது? யார் அங்க பேசிட்டு இருக்கிறது? அது பேட் அங்கிள். நீங்க கடன் கொடுத்ததுக்காக இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு. எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். உன் புருஷனுக்கு கடன் கொடுத்து என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். உன்கிட்ட கடனை வசூல் பண்ணாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். எனக்கு அந்த பேட் அங்கிள பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட். பாவம் அம்மா. நீ தைரியமான பாப்பால, இதுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது, சரியா? அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா அம்மாவும் தைரியமா இருப்பாங்க. Be brave and count till 10. Come on. 10 வரைக்கும் கவுண்ட் பண்ண என்ன ஆகும்? உன்கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. எங்க கண்ணை மூடிட்டு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ண தெரியும் அப்போ உனக்கு? 1. டே அசோக், உன் போனை கொடு. எதுக்குடா, என்னாச்சு? எவனோ வசூல் சங்கரா அவங்க வீட்ல போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கிளுக்கு கால் பண்ணி அது யாரு என்னன்னு பாரு. சீக்கிரம் சீக்கிரம். இப்ப மட்டும் நீங்க வெளியே போலன்னா அப்புறம் நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். ஐயோ, நீ அம்மா கஷ்டப்படுற? வேணா இவங்கள அனுப்புறேன், அவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. என்னங்கடா? ஏய், அடி 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 அடி. ஓகே. ம். ப்ளீஸ் சொன்னா கேளு. ஏய், இருங்கடா. அண்ணே சொல்லுங்கண்ணே. நான் இங்க தானே இருக்கேன். ப்ளீஸ். உங்களுக்கு எப்படி நான் தெரிஞ்சது? வேண்டாம். ஏய் டேய் டேய். என்ன? சொல்லுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. டேய், எந்தெந்த பொருள் எங்க இருந்ததோ அங்கேயே வைங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் அந்த மேட்டை எடுத்துட்டு வாடா. ஓடுறா. அக்கா, யாருக்கா நீங்க? இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்த அவ்வளோ தூரத்துக்கு எப்படிக்கா நீங்க சொன்னீங்க? என்னக்கா உங்க ரேஞ்சு அந்த லெவலா? வரேன்க்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.